Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A அண்ட் 4 எக்ஸாமினேஷன்ல யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அது எங்க படிக்கிறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா வந்து இதை வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 6th 12th இருக்கக்கூடிய நம்ம சோசியல் சயின்ஸ் புக்ல ஹிஸ்டரி அப்படின்ற பார்ட் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கு. சிலபஸ் பேஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ் வந்து இருக்கும் வந்து ரொம்ப சுலபமா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோட நோக்கமே. ஸோ அதுக்கு வந்து இந்த கண்டிப்பா இந்த வீடியோ அந்த நம்ம பார்க்க போற டிகோடிங் அப்படின்றது வேர் டு ஸ்டடி கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில மேஜரா வந்து 8th to 12th புக் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். இதுல நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இதை நம்ம எங்க படிக்கிறது அப்படின்னா வந்து 6th 9th 11th வந்து இந்த மாதிரி நீங்க போய் இண்டெக்ஸ் போய் நீங்க தேடி அதை நீங்க எடுக்கிறது அப்படின்றது சிரமமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இதை வச்சு நீங்க வந்து பிரிண்ட் போட்டு இதை வச்சு நீங்க மார்க் பண்ணி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல போய் ரெஃபர் பண்ணி படிச்சீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிகமான மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஜெனரலா நம்ம படிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மார்க்கெட் மெட்டீரியல் அப்படின்றது வந்து ஃபுல்லா இது கவர் பண்ணிருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான் வந்து. அதனால அந்த ரிஸ்க் எடுக்காம நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போனீங்க அப்படின்னாலும் கரெக்டா இருக்கும். அப்போ 6th சோசியல் சயின்ஸ் வந்து டேர்ம் 1 யூனிட் 1 அண்ட் 9th சோசியல் சயின்ஸ் யூனிட் 2.5 அண்ட் 11th வந்து ஹிஸ்டரி யூனிட் 1.4ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நாகரிகம் அப்படின்றதுனா நம்ம சோசியல் சயின்ஸ் புக்ல வந்து 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல வரலாறு புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 1.4ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு யூனிட் தான் அந்த யூனிட்ல ஃபுல்லா படிக்க வேண்டியதுல அந்த யூனிட்ல எக்ஸாக்டா எந்த சப் டாபிக்ல வந்து இருக்கு அப்படின்னா இப்போ 2.5னா 1.4 அப்படின்னு கொடுக்கும்போது இன்னும் சுலபமா நீங்க கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி சில இடங்கள்ல பேஜ் நம்பரும் நம்ம கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நம்ம பொது தமிழ் வந்து டிகோடிங் வந்து போயிருந்தோம். ஸோ அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வேலையை வந்து குறைக்கணும், ரொம்ப சுலபமா நீங்க வந்து இந்த டாபிக் வந்து சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டா பின் பாயிண்டா எந்த இடத்துல போய் படிக்கணும். அடுத்து குப்தாஸ் வந்து ஸோ 6th சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல யூனிட் 3ல அண்ட் 11th ஹிஸ்டரியில வந்து யூனிட் 7ல வந்து இருக்கு குப்தர்கள் பத்தி. அப்போ 6ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல எங்க இருக்குன்னு பார்க்குறோம். டெல்லி சுல்தான்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தில்லி சுல்தான்கள் அப்படின்னா 7th புக்ல வந்து டேர்ம் 1ல பேஜ் நம்பர் வந்து 19, 20, 21 எக்ஸாக்டா அது போதும் வந்து. அதே மாதிரி யூனிட் 4 வந்து அண்ட் 11th ஹிஸ்டரி வந்து யூனிட் 10ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து 4th டாபிக் வந்து முகல்ஸ் இருக்கு, முகலாயர்கள் வந்து 7th சோசியல் சயின்ஸ் புக்ல டேர்ம் 2ல யூனிட் 2 அண்ட் 11th ஹிஸ்டரியில யூனிட் 14 எப்படி பார்க்குறோம் வந்து. அண்ட் மராத்தாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மராத்தியர்கள் 7th சோசியல் சயின்ஸ்ல டேர்ம் 2 யூனிட் 3 அண்ட் 11th ஹிஸ்டரியில யூனிட் 15ல இருக்கு வச்சுக்கோங்க. அண்ட் ஏஜ் ஆஃப் விஜயநகரா அண்ட் பாமினி கிங்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 7th சோசியல் சயின்ஸ்ல டேர்ம் 2ல யூனிட் 1 அண்ட் 11th ஹிஸ்டரியில யூனிட் 12ல இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அது விஜயநகரம் மற்றும் பாமினி அரசின் காலம் வந்து. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி வந்து 6th 7th 11th நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கு வந்து. ஸோ அதுல சோசியல் சயின்ஸ்ல டேர்ம் 3ல யூனிட் 4 பெரும்பாலும் 6th 7th இருந்து கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அங்கிருந்து நமக்கு கேள்வி கேட்கறாங்க. பட் 11th நமக்கு ஃபேக்சுவல் டேட்டா அப்படின்றது அதிகமா கொடுத்துருப்பாங்க அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ 11th ஹிஸ்டரியில யூனிட் 11 வந்து கவர் ஆகுது தென்னிந்திய வரலாறு அப்படி பார்க்குறது. அடுத்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இந்த சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வந்து 7th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 யூனிட் 2ல இருக்கு அண்ட் 11th ஹிஸ்டரி யூனிட் 9ல இருக்கு அப்படி சொல்றாங்க. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்று மாற்றங்களும் தொடர்ச்சியும் சொல்றோம். அடுத்து நேஷனல் ரெனைசன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி வந்து 10th சோசியல் சயின்ஸ் யூனிட் 5ல 10ல யூனிட் 5 அண்ட் 10 யூனிட் வந்து பார்க்கணும். அண்ட் 11th ஹிஸ்டரியில யூனிட் 19 அப்படி சொல்லி பார்க்கணும் 19வது யூனிட். அண்ட் இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படி சொல்லி பார்க்கணும். அது வந்து 8th 10th 11th வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் வந்து 8ஆம் வகுப்புல சமூக அறிவியல் அலகு 4, 10ஆம் வகுப்புல சமூக அறிவியல் அலகு வந்து 6, அடுத்து அலகு 7ல 7.1, 7.2, 7.3. அண்ட் 11ஆம் வகுப்புல வரலாறு அலகு 18 அப்படி சொல்றோம். அடுத்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாகுதல் வந்து. அதுல 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வந்து அலகு 7.4, அதுக்கப்புறம் அது அலகு 7ல 7.4, அடுத்து அலகு 8ல 8.6 வந்து. அடுத்து 12ஆம் வகுப்புல வந்து வரலாறுல அலகு வந்து 1.5ல அதுலயும் வந்து சி அண்ட் டி அப்படின்றது மட்டும் படிச்சா போதும். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியது இல்லை அப்படி சொல்லுவாங்க. தேவையில்லாமல் நம்ம அதிகமாக படிக்கிறதுனால அதிகமான மார்க் வருமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வராது. காரணம் என்னன்னா அதிகமாக படிக்கும் போது அப்போ தேவையானதை நம்ம சரியா ரிவைஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி தேவையானது நம்ம சரியா ரிவைஸ் பண்ணல அப்படின்னா வந்து மார்க் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய படிச்சா நிறைய மார்க் வரும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மித்து ஃப்ரெண்ட் வந்து அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம நிறைய படித்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ண முடியாமல் போயிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிட்டு நம்ம எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து கரெக்டாக சிலபஸ் ஓரியன்டாக என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிக்கணும், அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மந்த்ரா அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அண்ட் பிஆர் அம்பேத்கர் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் நம்ம இது ரெஃபர் பண்ண வேண்டிய சோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. அதை வந்து நம்மளோட அகாடமி புக் அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் வந்து. ஸோ கேரியர் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். நம்மளோட அகாடமி புக்கில் இருக்கு. ஸோ நம்மளோட அகாடமி புக் பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி மொத்தமாக ஒரே புக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லலாம். இது வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 வந்து preliminary examination இருக்குல்ல, ஸோ அதில் அப்ஜெக்ட் டைப். ஸோ அதுக்கு வந்து இந்த புத்தகம் மட்டும் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து பகத்சிங் வந்து 12th ஹிஸ்டரி புக்ல யூனிட் 5ல 5.3ல இருக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ பகத்சிங் பத்தி பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்டரி புக். ஸோ அதுல வந்து யூனிட் 2ல டி மட்டும் படிச்சா போதும் வந்து. அடுத்து வி.ஓ. சிதம்பரனார் வந்து 12th ஹிஸ்டரி புக்ல யூனிட் 2ல பி அண்ட் டி. ஜவஹர்லால் நேரு அதுவும் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கண்டென்ட் போதுமான அளவுக்கு இல்ல. ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமி புக் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வந்து காமராஜர் வந்து அதுவும் நம்ம புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா போதுமான கண்டென்ட் இல்ல. ஸோ அதுவும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமியோட புக்கை பார்க்கலாம். மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அடுத்து தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ்ல யூனிட் 10.4ல பெரியார் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க நம்ம ரெஃபர் பண்ணலாம். ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமி புக் வந்து. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அதுவும் கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமி புக். அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமி புக். அண்ட் டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் வந்து growth ஆஃப் சத்தியாகிரகம் அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள் வந்து 10ஆம் வகுப்புல சமூக அறிவியல அழகு 7ல 7.5 7.6 அப்புறம் அழகு 8 அழகு 9 வந்து 12ஆம் வகுப்புல வரலாறு அழகு வந்து 4 மற்றும் 7 அப்படி சொல்லுவாங்க வந்து. அண்ட் கம்யூனலிசம் பார்ட்டிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 12th ஹிஸ்டரியில யூனிட் 6ல யூனிட் 6 அதுக்கப்புறம் யூனிட் வந்து 8ல 8.1 வந்து வகுப்பாதம் மற்றும் தேச பிரிவினை எப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ 2 யூனிட் ஆனால் ஒரு யூனிட்ல 8.1 ஒரே ஒரு இது மட்டும் படிச்சா போதும். சப் டாபிக் படிச்சா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ் லாங்குவேஜ் கஸ்டம் வந்து இது 6th சிவிக்ஸ் வந்து டேர்ம் 1 யூனிட் 1ல இருக்கு. இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமை ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு வந்து அதே மாதிரி 12th 12ஆம் வகுப்புல வரலாறுல அழகு 8ல 8.2 8.3 இந்தியா ஆஸ் எ செகுலர் ஸ்டேட் சோசியல் ஹார்மனி 12th ஹிஸ்டரி யூனிட் 9ல வந்து இருக்கு. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் 12ஆம் வகுப்புல வரலாறு 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல அழகு 9ல இருக்கு அப்படி சொல்றாங்க. அடுத்து ப்ராமினென்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் லிட்டரேச்சர் அண்ட் பிலாசபி சொல்றோம். இது வந்து கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய அகாடமி புத்தகத்துல இருக்கு அப்படி பார்க்குறோம். அடுத்து நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து 6வது சிவிக்ஸ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 2ல யூனிட் 1ல இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து தேசிய சின்னங்கள் வந்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பிளேசஸ் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட அகாடமி புக்லேயும் இருக்கும். செய்திகள் மற்றும் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகள் இடங்கள் விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுவும் வந்து ஹிஸ்டரி புக்ல கிடையாது. கவர்மெண்ட் மெட்டீரியல் ஆர் நம்மளுடைய அகாடமி புத்தகம் வந்து நூல்களும் ஆசிரியர்களும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நமக்கு சொல்ல வேண்டியது நம்ம ஏற்கனவே நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. அடுத்து ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு மே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போறோம். எந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் முன்னாடி. அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படின்றது 12 மாதங்கள் வந்துடும். அடுத்து நம்ம செப்டம்பர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிலிம்ஸ் ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருக்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்படி சொல்றோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்கான டிகோடிங் அப்படி பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி நம்மளோட கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1 2 2A வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது வந்து February 24 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம ஹிஸ்ட்ரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நம்பர் 9360533992 7708473992 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கான கைடன்ஸ் கொடுப்போம். அண்ட் தேங்க்யூ அண்ட் சி ஆன் அடுத்த டிகோடிங்ல சந்திப்போம். நன்றி வணக்கம். 1. Prelims 2025 Ultimate Preparation Program. Crack Group 1 Prelims 2025 with expert guidance. Looking for the best way to crack Group 1 Prelims 2025? Your search ends here. Presenting the best structured bilingual classes, test series, and books designed to help you succeed. Let's check out what makes this program unique. Class features both online and offline classes. Attend from anywhere. Timings Monday to Friday 10 a.m. to 1 p.m. Books-based bilingual classes. Learn in both English and Tamil. Recorded videos plus PDF with annotations - learn at your own pace. Test features we've got you covered. With our comprehensive test package, you'll get everything you need to boost your confidence and maximize your score. Daily tests 66 plus tests to keep your preparation on track every day. Weekly tests 10 structured tests to assess your weekly progress. Analytical test practice 7 targeted tests to sharpen your skills. Current affairs tests 5 tests covering the latest news and trends. Revision tests 5 tests to reinforce your learning. Full mock tests 4 full-length tests to simulate the real exam experience. Daily test routine 10 a.m. Students must attend the daily test. 10:15 a.m. Live test discussion starts. Rank and marks published immediately after the test. Weekly test every Sunday 9:30 a.m. to 12:30 p.m. Test features recorded discussion video and explanation PDFs with annotations. Detailed analysis to improve your score. Study materials and books, unit-wise books.
Structured for better understanding, both English and Tamil medium available. A 4-size, high-quality paper for clear print and easy reading. This is your chance to achieve your dream. Join the most structured and result-oriented class today. Don't miss this golden opportunity. Like this video? Smash the like button. Subscribe for more updates and check the description for full details. Success is yours. Enroll now.